இந்த பிரபஞ்சம் என்கிற மொத்த பேரொளி அது ஆகாயபூதமாக இருக்குது. அதில் இருக்கும் பொழுது இறைவனை யாரும் தெரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரார். அது அருவம்னு பேர். அந்த அருவத்திலேருந்து இறங்கி வராரு, அதுதான் அருவுருவம்னு பேர். சிவலிங்கமாக வராரு. அப்பவும் நமக்கு புரிஞ்சிக்க முடியல. அப்போ தான் உருவமாக வந்து காட்சி கொடுக்குறாரு நம்ம மனித அளவில். அது 3வது நிலைக்கு தான் உருவம்னு வரும். இப்போ இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கனாலே சுவாமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமான சிவலிங்கம் வரும், 3 சிவன் வரும், அமைப்பு வரும். ஒரு கோயிலுக்கு நுழைறீங்க, எந்த கோயிலுக்கு வரலாம் சிவன் கோயிலுக்கு போங்க, நேராக சிவனை பார்த்துட்டு நேராக அம்பாலை பார்த்து நேராக வந்துட்டுருக்கோம். அது ஒரு வகை. அதில் நிறைய பேர் சித்தாந்தங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, தத்துவங்கள் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு வகை. சாமியில் எடுக்கும் பொழுது அந்த சிவன் அமைப்பை ஏபிசி அப்படி எடுத்துக்கணும். ஏங்கிறது நடராஜர், பிங்கிறது சிவலிங்கம், சிங்கிறது தட்சிணாமூர்த்தி பைரவர். 3 அதுதான். மகேஸ்வர மூர்த்தம் சிவலிங்கமும் தட்சிணாமூர்த்தியும் பைரவரும் மகேஸ்வர மூர்த்தங்கள். அது இன்னும் நெருக்கமான சக்திகள் நம்ம பலன்களை கொடுக்கும். தட்சிணாமூர்த்தி கும்பிட்டு தான் தாய்மான சாமிகள்லாம் நல்லா மேலே வராங்க. ஈஸியாக நெருக்கமாக வரக்கூடிய சக்தியில் தட்சிணாமூர்த்தியும் பைரவரும் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்க மூர்த்தம் இது மகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேர். இதுக்கு மேலே இருக்கிறது சதாசிவ மூர்த்தம். அதுதான் சிவலிங்கம், அருவுருவம். அது மேலே அது சிவலிங்கமாக இருக்கும். உருவமும் இல்லை அருவமும் இல்லை, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அதுக்கும் மேலே இருக்கிறது நடேச மூர்த்தம், நடராஜர். அந்த நடராஜ மூர்த்தம் தான் உயர்ந்த மூர்த்தமாக இருக்கும். அதான் ஆகாயத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது, 5 தொழிலை செய்து அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். ஆகாயத்தில் ஆடுற ஒரு நடராஜர், உள்ளத்தில் இருக்க ஆகாயத்தில் ஆடுறவர் பிரபஞ்ச நடராஜர். அது உள்ளத்தில் இருக்க நடராஜர் வந்து குகேசன் அப்படின்னு கொடுப்பார் தகராலை ரகசியத்தில். அதெல்லாம் அந்த பாடலாம் சொல்லியிருந்தோம்னா அது கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் இல்லைங்களா? அதனால் அதை நான் சொல்கிறத நிறுத்தி விட்டு சொல்கிறேன். அதே சமயம் விராட் புருடன் ஒன்று இருக்கும். இறைவன் விராட் புருவன் அப்படின்னு ஒரு அமைப்பில் வராரு. அந்த விராட் புருவன் வடக்க பார்த்துருக்காருன்னு அர்த்தம். சுவாசம் பண்ணுறார். அவருடைய சுவாசங்களை இடது பக்கம் நாடி வருது, அது இலங்கையில் விழுது. வலது பக்கம் நாடி வருது, சுவாசம் வருது, அது கைலாசத்தில் இமயமலையில் விழுது. சுழுமுனை நாடி வருது, இது சிதம்பரத்தில் வருது. நல்லா கவனிச்சிங்க. இடது பக்கம் இலங்கை, இந்த சுவாசம் இடது மூக்கு சுவாசம் இலங்கையில் வருது. இடகலை இது பிங்களை, வலது பக்கம் வரக்கூடிய சுவாசம் கைலாசத்தில் இமயமலையில் வருது. சுழுமுனை நாடி இது சிதம்பரத்தில் வருது. நடராஜர் ஏதாவது சென்டர், உலகத்தினுடைய மையப்பகுதி சிதம்பரம் அப்படி சொல்லி சாமி கொடுப்பார் தகராலை ரகசியத்தில். அதில் நீங்கள் கரெக்டாக அதை இன்னொன்று கவனிக்கணும். இதை நீங்கள் கவனித்து அப்போ என்ன பண்ணணும், நடராஜ பெருமானை சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய வகையில் ஒருத்தரையும் உயர்ந்த நிலை கடவுளாகவும், அடுத்தது சதாசிவமூர்த்தி லிங்கங்களை, சிவலிங்கங்களை 2வது நிலை கடவுளாகவும் மதிப்பு கொடுக்கணும். 3வது இல்லைன்னா இது ஈஸி. பைரவரோ தட்சிணாமூர்த்தியோ மற்ற கோலங்கள்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம கும்பிட்டா உடனே நம்மக்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் தியானம் பண்ணும்போது வருவாங்க. அதனால் இந்த மூர்த்தங்களே நீங்கள் எடுத்து 64 மூர்த்தங்கள் இருக்குது. இது மாதிரி அது மாதிரி சாமி எழுதுகிறார். அதுதான் அட்ட விக்கிரக லீலை. அந்த பதியங்களை படிக்கும் பொழுது 64 மூர்த்தங்களை நீங்கள் வரவழைக்கும் பொழுது நமக்கு சுலபமாக வெற்றிகளை பெற முடியும். நமக்கு இன்றைய உடம்புக்கு தேவையான வெற்றிகளுக்காகத்தான் நம்ம மனம் எதிர்பார்க்குது, இயங்குது. அத்தோடு இறை தேடுவதோடு இறையும் தேடு. நம்ம சாப்பாட்டுக்கு வேணுங்கிறது வாழ்க்கையோடு கடவுளை தேடணும். அப்போ மகேச மூர்த்தங்கள் எடுத்துன்னு போகிறது கொஞ்சம் சுலபம். இதுக்காக தான் இந்த மகேச மூர்த்த வழிபாடுகளை இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதனால் இதால் ஒன்று காரணம் இல்லாமல் ஒன்றுமே வைக்கலை. ஒன்றும் அது வந்து நிறைய பேர் நிறைய விதங்கள் அழகாக சொல்லுவாங்க. நான் எனக்கு நம்ம எளிமையாக உணரக்கூடிய சாதாரண எல்கேஜி வகையில் தான் சொல்லியிருக்கேன். இந்த தத்துவமசி, நீ அது ஆகின்றாய், அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். அப்போ நீ என்பது என்ன, அது என்பது என்ன, ஆகின்றாய்னா என்ன? நீ என்பது ஆன்மா, அது என்பது ஆன்மாவின் உள்ளே இருக்கிற குகப்பிரம்மம். ஆகின்றாய், நீ குகப்பிரம்மம் ஆக போகிற. அதுக்கு தான் நீ பயிற்சி எடுக்கிற. பிரஞானம் பிரம்மம். அதுக்குன்னா சாமி 14 வயசுல எழுதிடுறாரு.
13 அதி இளமை பருவத்திலேயே எம்மால் எழுதப்பட்டது அப்படின்னு ஞான வாக்கின்னு எழுதுவார். 110 வரி, 110 பாடல். இப்போது பிரஜானம்னா பிரம்மம்னு எல்லாம் புரியாது இல்லையா? ஞானம்னா அறிவு, அறிவுக்கு அறிவு, அதை எழுதிப்பார். அறிவுக்கு அறிவே இறை சத்ஸ்வரூபம் எழுதுவார். 14 வயசுல எழுதியிருப்பார். 14 வயசுங்க, அப்போ எழுதுகிறார் இந்த பாடலை, ஞான வாக்கியத்தை எழுதுகிறார். அறிவுக்கு அறிவே இறை சத்ஸ்வரூபம் எழுதுவார். இறைவனுடைய ரூபம் நீங்கள் பார்க்குறீங்க, இறைவனுடைய ரூபம் இல்லாத ஒரு நிலை, அது ஞானம். எல்லாருக்கும், உங்களுக்கும் ஞானம் இருக்குது, எல்லாருக்கும் ஞானம் இருக்குது. ஆடு மாடு கூட ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. எல்லோரும் அது தன்னை இதை பண்ண போகிறாங்கன்றது அது தெரியுது எல்லாத்துக்கும். எல்லா உயிர்களுக்கும் ஞானம் இருக்குது. நம்ம தொட்டால் செருங்கி அப்படின்னு சொல்லி துணி இலைன்னு ஒன்று வச்சுக்கோமா இல்லையா, அதுக்கும் ஞானம் இருக்குது. அது தொடு உணர்ச்சி ஞானம். அதான் ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது அகத்தியர் தொல்காப்பியர்லேருந்து வருது. ஓரறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, 2 அறிவு அதுவே அதனுடன் நாவே, 3 அறிவு அதுவே அதனுடன் மூக்கே, 4 அறிவு அதுவே அதனுடன் விழியே, 5 அறிவு அதுவே அதனுடன் செவியே, 6 அறிவு அதுவே அதனுடன் மனநே, நேர் எதிர்பட்டோர் நெறிப்படுத்தினரே தொல்காப்பியர் மரபியலில் எழுதிடுவார். அப்போது தொடு உணர்ச்சி மட்டும், இந்த ஓரறிவு தொடு உணர்ச்சி மட்டும் இருக்க அறிவு இருந்ததுன்னா அந்த பிராணிகள் ஓரறிவு பிராணிகள், அது தாவரங்கள். 2 அறிவு அதுவே அதனுடன் நாவே, வெறும் தொடு உணர்ச்சி இருக்கும், சுவை உணர்ச்சி இருக்கும். அது நாக்கு, புழு, நாக்கிலையும் தொட்டாலும் சுருங்கும், புழு நாக்கில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அது மட்டும் செய்யும். குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து நாக்கி பார்க்கும் போட்டுரும், இல்லை சாப்பிட்டு நக்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த 2 அறிவோடு தான் வராங்க. 3 அறிவு அதுவே அதனுடன் விழியே, மூக்கே, அந்த வாசனை பிடிச்சிட்டே வர்றது. 4 அறிவு வருவே அதனுடைய விழியே அப்படின்னு வரும். அப்போ விழியை கண்ணுந்து பறவைகள் வருது இல்லைங்களா, அப்போது கண், மூக்கு, நாக்கு, தோல், 4 உணர்ச்சி அறிவு வந்துடுது. 5வது அறிவு அதுவே செவி, காது இருக்கிறதெல்லாம் விலங்குகள், ஆடு மாடு கழுதை குதிரை கால்நடைகள் எல்லாமே 5 அறிவு. காதும் அதுக்கு இருக்கும், காதாலையும் அறிந்து கொள்ளும், கண்ணால் அறிந்து கொள்ளும், மூக்கால் அறிந்து கொள்ளும், நாக்கால் அறிந்து கொள்ளும், உடம்பால் அறிந்து கொள்ளும். இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கான் மனிதன். 6 அறிவு அதுவே அதனுடன் மனநே, மனதாலேயும் அறியக்கூடியது எந்த ஒரு வஸ்துவோ அதுதான் மனிதன். அப்போ மனிதனுடைய நடத்தை என்பது இந்த இடத்தை வச்சு தான் வருது. கால்நடை என்பது காலால் நடக்கிறது, மனத்தாலே நடக்கிறவன் யாரோ அவன்தான் மனிதன். அப்போ மனத்தால் நடக்கணுன்னா இறைவனை நீங்கள் உணர்ந்தால்தான் மனதால் நடக்க முடியும். அவங்க மட்டும்தான் அந்த ஞானத்தோடு வருவாங்க. அப்போ அவங்களால அதுக்கு தகுந்தபோல் மனதாலே அறிய முடியும். இந்த 5ஓட 6வது அறிவு கிடைக்கும். 6 அறிவுன்னு சொல்கிறதுக்கூடிய அதுதான். அதுலேருந்து வர்றது தான் 7வது அறிவு ஞானம். அந்த ஞானத்துலேயும் அறிவுக்கு அறிவு, பேரறிவு அப்படிங்கிறது அறிவு. 14 வயசு எழுதுகிற அறிவுக்கு அறிவே இறை சத்ஸ்வரூபம். இதெல்லாம் அறிவுகள், அறிவுக்கருவிகள். இந்த அறிவுக்கருவிகள் மூலமாக மனம் அறிஞ்சு தான் சொல்லுது. 6வது அறிவு மனத்தை அறியுது. அதுக்கு மேலே இன்னும் நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் உணர்தல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் 7ஆம் அறிவு. உணரணும், ஒன்று தோணி உணர்றதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும். ஒரு பையன் நடந்து வரான்னு மட்டும் தாய்க்கு தெரியும், இவன் 2வது பையன் நடந்து வரான், 3வது பையன் நடந்த உணர்தல். இந்த உணர்தல் தான் நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும்தான் வரும் உங்களால். அது வேறு எப்படி வர, தியானமும் அது தான், உணர்தல் தான். இப்போ அந்த படிநிலை சொல்லுவாங்க, 8 படி சொல்லுவாங்க. பதஞ்சலி முனிவர் சாமி எழுதியிருப்பார், பதஞ்சலி முனிவர் இந்த மாதிரி 8 படி கொடுத்துட்றாருன்னுவார். எல்லாம் கொடுத்துருவார். சித்தர் ஞானி மடமன்னு கொடுத்துட்டு போயிடுவார், கொட்டிட்டு போயிடுவார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இது சொல்லிடுவோம் 8 படி அப்படின்னு. சரி, இது என்னதுன்னு புரிஞ்சால் தானே, அதுதான் அறிவுக்கு அறிவு. இதெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு வகையார் இதெல்லாம் இருக்கட்டுங்க. அது ஏமம்னா என்ன, கடைப்பிடிக்கிறது, நல்லதெல்லாம் எடுக்கிறது, அதை விட்டுடுங்க. சரி, நியமம்னா என்ன, எதெல்லாம் வேணாங்கிறது அதை விட்டுடுங்க. வேணாங்கிறது வேணுங்கிறது தான் அது. ஆசனம்னு ஒரு இடத்துல முதல்ல உட்காரு, அதுவே பெரிய விஷயம். இன்றைய உலகத்தில் ஒருத்தனை 5 நிமிஷம் உட்கார வச்சு இன்னும் பெரிய விஷயம். ஆசனம்
அப்புறம் பிராணாயாம சுவாசத்தை மட்டும் கவனி. சாமி அதான் சொல்லுவார், சுவாசத்தை மட்டும் பாருன்னு. அடுத்து பிரத்யாகாரம் ஒரு இதில் நினச்சிட்டு வா. அது ஒரு தாரணை, அதை ஒன்றையே நல்ல மாதிரி நினச்சி இந்த உடம்பு இந்த அறிவு கருவிகள் இருக்கிறீங்களா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வராது. 6வது உட்காரது மட்டும் முடியும். அடுத்தது என்ன பண்ணணும், தியானம் அப்படின்வாங்க. தியானம்னா என்ன, மூச்சு காற்றை கவனிக்கிறது தான். கவனித்தல் தான் தியானம். எதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த வகுப்பு இப்போ சொல்கிறத நீங்கள் உள்வாங்கி அதை கவனிச்சிட்டிங்கன்னா தியானம். இதுக்காக நீங்கள் இப்போ உட்காந்து எங்கேயோ இப்போ காட்டில் தாமனதெல்லாம் கிடையாது. அந்த 7வது படிக்கு போயிடணும், ஸ்ட்ரெயிட்டாக 7வது படிக்கு போயிடணும். அப்போது இந்த 6 படி நம்ம உங்களுக்கு வந்துடும், பழகிடும். ஏன்னா இது போயிடுச்சு இல்லை. 7வது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 1ஆம் கிளாஸ் தெரிஞ்சாகணும் இல்லையா. அதில் டைரெக்டாக இப்போ 7ஆம் கிளாஸ் போய்ட்டு முதியோர் கல்வியில் நடத்துகிறாங்க இல்லைங்களா. அப்போ 8ஆம் கிளாஸ்காரனுக்கு ஏதோ ஒரு சொல்லிவிடுற அளவுக்கு பக்குவம் வந்துடுது இல்லைங்களா. அப்போ முதல்ல வந்துடும். நீங்கள் இன்னும் மறுபடியும் திருப்பி அதனால் இதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு நியமோ அதெல்லாம் இருக்கும். அது வந்து வேறு பேஸ், அது வேறு. அவர் பதஞ்சலி கால முனிவருக்கு அன்றைக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கு இந்த பக்கம் டிவி, இந்த பக்கம் செல்ஃபோனு, அந்த பக்கம் காலிங் பெல்லு, அந்த பக்கம் வேலைக்கு போகணும், அந்த பக்கம் கேஸ் ஸ்டவ் பார்க்கணும், இத்தனை வேலைகளோடு நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் 5 நிமிஷம் உட்காந்து இதை கேட்குறீங்களே, இது கவனம் வைக்கிறீங்களே, இதுதான் தியானம். இதில் கவனித்து இதை நீங்கள் உள்வாங்கி இதில் என்ன சொல்கிறோன்னு நம்ம எழுதி 7வது படிக்கு வந்துட்டிங்கன்னா அந்த 6 படி தாண்ட முடியும். அப்புறம் 8வது படி சமாதி, அது கடவுளாண்டு கிரகம், அது நம்மகிட்ட சொல்ல முடியாது. ஆனால் 7 படி தியானத்துக்கு நீங்கள் போக முடியும். சுவாசத்தை பாருங்கள் அப்படின்வாங்க. உங்கள் மூச்சு காற்று எப்படி தூங்கும் பொழுது இப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு எல்லாம் செய்வோம், கொஞ்ச நாளைக்கு புரியாமல் விட்டோம். ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி மற்றவங்க மூலம் உங்கள் டிஸ்கஸ் பண்ணி இதை நீங்கள் தொடர்ந்து கவனித்து கேட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது தியானத்தினுடைய இடத்துல 7வது படிக்கு இறைவனிட்ட போகக்கூடிய 7வது படிக்கு வரது தான். இப்போ நாம் இந்த வகுப்பு இந்த இதனுடைய நோக்கமே என்னென்னா, நீங்கள் 7ஆம் கிளாஸ் பாஸுன்னு வந்துடணும். மறுபடியும் திருப்பி அது இதுக்கு நீங்கள் அங்கேயும் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாம்பன் சாமி கிட்ட வந்து நீங்கள் தடுமாறக்கூடாது. பாம்பன் சாமிகிட்ட வந்துட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் சாமிகிட்ட வர முடியும். நான் என்னை பார்த்த நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். யாரெல்லாம் என்கிட்ட பார்க்குறாங்களோ அவங்களாம் அதுக்கப்புறம் 90% சாமி நான் நல்லா ஆகிட்டேன், எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குது, இன்னும் நல்லா இருக்கணும், இப்படி ஒரு கல்யாணம் பற்றி கொடுத்துட்டு போவாங்க. சாமி உங்களை பார்த்தேன், பத்திரிக்கை கொடு. அது அவருடைய வேலை. சண்முகவசம் காப்பாற்றும். அவர் தான் சொல்லிடுறேன், நூல்கள் உங்களுக்கு பண்ணுன்ற வழி நடத்துங்கிறார். அப்புறம் நம்ம எதுக்கு அதுக்கு போயிட்டு எடுத்துன்னு இருக்கணும். நீ சண்முகவசம் படிமா, நல்லாயிடு. இந்த சாமி படம் கொடுக்குறேன், நீ வச்சுக்க, வெற்றி பெறு. பூஜை படம் அது மாதிரி நீங்கள் பாம்பன் சாமி குருவை பிடிச்சிக்கிட்டு ஒரு குரு வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாடு. காகத்தை பாருங்கள், சிறகை அசைச்சி பறக்கும், மேலே உயரமே போகாது. ஆனால் கழுகை பாருங்கள், சிறகை அசையாமல் பறக்கும், அது மேலே பறக்கும். அதே போல் அசையாமல் பறக்கிற கழுகு அது விண்ணிடையே மேலே செல்கிறது, உயரத்தில் பறக்கிறது. காகம் சிறகை அசைத்து பறக்கிறது, அதால் மேலே போக முடியும், உயரத்தில் போக முடியல. அதனால் பல தெய்வ வழிபாடு பலன் தராது, ஒரு தெய்வ வழிபாடு பலன் தரும். சாமியில் முக்கியமான விஷயம் இது. ஒரு தெய்வ வழிபாடு பலன் தரும், பல தெய்வ வழிபாடு பலன் தராது. அப்படின்னா எப்படி ஒரு வார்த்தைகளை எப்படி கவனித்து அது நமக்கு அதை கொடுக்குறார் அப்படின்றத பாருங்கள். அதே போல் விஞ்ஞானிகள்லாம் என்னென்னமோ சொல்கிறான், இப்படி செஞ்சால் இது, அப்படி செஞ்சால் அது, இதுதான் விதி, இதுதான் விதி அப்படிங்கிறான். அவர் அதான் தூக்கி அடிச்சு சொல்லிடுவார். அதெல்லாம் கவனித்து வந்துடும். எல்லாம் பூவில் தானே காய்க்கணும் கணக்குப்படி. சுரக்காய் பூவிலையா காய்க்குது? காம்பில் காய்க்குது. பூ கீழே காய்க்குது. முத்துச்சோளம் என்கிற ஒரு தானியம் காம்பில் காய்க்குது. இதெல்லாம் செவியேறி ஒரு 75 வயசுக்கு மேலே ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ சொல்லிடுறாரு, முத்துச்சோளம் என்கிற ஒரு தானியம் அது கீழே தான் காய்க்குது. வௌவால் தலைகீழாக இருக்குது, பல்லில் இருக்குது, பல் இருக்குது, அதுக்கு வாயாலே கழிக்குது, வாயாலே சாப்பிடுது, குட்டி போட்டு பால் விட்டு பிராடி. இப்படி ஒவ்வொரு இது நிறைய சொல்லுவார். அப்படி ஒரு 13-14 விஷயங்களை அது கொடுப்பார். வேர்க்கடலை பாரு, பூ மேலே காய்க்குது,
உள்ளரை கீழே பூமி கீழே பருப்பு வருது. முந்திரியை பாரு, பழத்துக்குள்ளே கொட்டையை வச்சுக்கல, பழத்துக்கு வெளியே கொட்டையை வச்சுக்குது. எதனை எப்படி ஆக்கினுமாக்குவான், எதனை எப்படி மாற்றினும் மாற்றுவான். எதனை எப்படி ஆக்கினும் ஆக்குவான், எதனை எப்படி மாற்றினும் மாற்றுவான். அவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று கருதி இருத்தலே அறிவுடைமையாகும். அந்த அறிவுடைமை அவன் திருச்சன்னதியிலிருந்து நமக்கு வர வேண்டும். அது கூட நமக்கு கிடையாது. அவன் உள்ளேருந்து கொடுக்கணும். உள்ளவே இருக்க முருகன் உள்ளேருந்தே நமக்கு பிரகாசித்து உள்ளே இருக்க அந்த ஆணவம், அந்த மாயை, கர்மா அப்படிங்கிறத விளக்கணும். அதுக்கு நம்ம இந்த 5 மாபாதங்களை செய்யாமல் இருக்கணும். அந்த மாபாதங்கள்ன்றது களவு, கொலை, களவு, கல், காமம், பொய். இந்த 5 செய்யாமல் இருக்கணும். இது முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ தூரமோ முடியுமோ அதை பயிற்சி எடுத்திருக்கிறேன்.